சக்தி பராசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையே காமாட்சி தாயே. ஸ்லோகம் 5. ஹரிஸ்த்வா மாரத்ய பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனீம் பூராநாரி பூத்வா புரரிபோ யூஷோபமனத் ஸ்மரேஸ்ரீத்வாம் நத்வாரதி நயனலேஷேன வபுஷா மூனிஷபக்யந்த் பிரபவதீஹே மோகய மகதாம். அம்பிகையை தொழுவதால் தான் விஷ்ணு மோகினி வடிவெடுத்து சிவனையே மயக்கினார். ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும் அழகான வடிவம் கொண்ட மன்மதன் கூட அம்பாளை தொழுதால்தான் மாபெரும் முனிவர்கள் யோகிகள் மனதில் கூட காமம் என்ற உணர்வை ஏற்படுத்தும் சக்தியை பெற்றனர். நல்லவர்களுக்கு அதீத நன்மை தர வேண்டும் என்பதற்காகவும் தீயவை அழிக்க வேண்டியும் அம்பிகையை செய்த முடிவுதான் விஷ்ணுவின் மோகினி அவதார திட்டம். மோகினியின் அழகால் அரக்கர்களை மயக்கி அவர்களுக்கு அமுதம் கிடைக்க விடாமல் செய்ய நினைத்தாள். விஷ்ணுவும் அம்பாளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். சிவனையே காமத்தால் நிலை தடுமாறச் செய்யும் வல்லமை மன்மதனுக்கு எப்படி வந்தது? அம்பாளின் பாதங்களை மன்மதனும் வணங்கியதால் தான் என்கிறார் ஆதிசங்கரர். சௌந்தரியலகரி மூலம் ஆதிசங்கரர் காமாட்சியான அம்பிகையின் அருள்பாலிக்கும் வல்லமையைத்தான் செய்யுளாக வருணனை செய்கிறார். கீதையிலும் விஷ்ணுவான கண்ணனும் இக்கருத்தையே வலியுறுத்துகிறார். தெளிவுடன் இச்சோலோகத்தை பாராயணம் செய்தால் தோஷங்கள் விலகி உயர்ந்த சாதனைகளை நாம் பெறலாம்.